இது நம்ம சேனல் ஸ்ரீ கதை நேரம். எல்லாருக்கும் பிடிச்ச சேனல். வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல விஸ்வாமித்திரரின் கோபத்தினால் ஒரு கதை உருவாவதை பற்றி விரிவாக காண்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. சரி நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம். அமாவாசை விரதம் இருப்பவர்கள் மட்டுமின்றி அன்றைய தினம் வீட்டில் இருப்பவர்கள் சில விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அவற்றில் மிக முக்கியமானது உணவு. அதிலும் உணவில் அசைவம் மட்டுமல்ல, வெங்காயம், பூண்டு, அகத்திக்கீரை உள்ளிட்ட பொருட்களை கண்டிப்பாக உணவில் சேர்த்து கொள்ளக்கூடாது என சொல்லப்படுகிறது. அதே சமயம் 4 காய்கறிகளை கண்டிப்பாக அமாவாசை அன்று சமைக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. இவற்றிற்கு அமாவாசை காய்கறிகள் என்று பெயர். இந்த 4 காய்கறிகளுக்கு அப்படி என்ன சிறப்பு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை விரதம் என்பது நம் முன்னோர்களை நினைத்து மனமுருகி வழிபடும் புனிதமான நாள். நம்மை உருவாக்கிய வம்சம், நமக்காக வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்க்கையில் முழுமையான முன்னேற்றம் கிடைக்காது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அதனால்தான் அமாவாசை நாளில் விரதம் இருந்து தர்ப்பணம் செய்து முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படைப்பது நமது பாரம்பரியமாக இருந்து வருகிறது. அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும், எவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது என்ற விதிமுறைகள் உண்டு. அவற்றில் முக்கியமானது இந்த நாளில் சமைக்கப்படும் உணவுகள், அதற்கு பயன்படுத்தப்படும் காய்கறிகள். அமாவாசை அன்று குறிப்பிட்ட சில காய்கறிகளை மட்டுமே சமைக்க வேண்டும். சில காய்கறிகளை கண்டிப்பாக சமைக்கக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு பின்னால் ஒரு ஆழமான சாஸ்திர ரகசியமும் ஒரு அதிசயமான புராண கதையும் உள்ளது. சாஸ்திரங்களின்படி அமாவாசை சமையலில் வாழைக்காய், பிரண்டை, பாகற்காய், பலாக்காய் ஆகிய 4 காய்கறிகளும் கட்டாயமாக இடம்பெற வேண்டும். இந்த 4 காய்கறிகளையும் சேர்த்து சமைத்து முன்னோர்களுக்கு படைத்தால் அவர்கள் மனம் மகிழ்ந்து சந்ததியினரை ஆசீர்வதிப்பார்கள் என்பது ஐதீகம். குறிப்பாக வாழைக்காய் வாழையடி வாழையாக நம் குலம் செழிக்க வேண்டும் என்ற அடையாளமாக அமாவாசை சமையலில் பயன்படுத்தப்படுகிறது. அதனால்தான் தர்ப்பணத்தின் போது அந்தணருக்கு வழங்கப்படும் பொருட்களிலும் வாழைக்காய் முக்கிய இடம் பெறுகிறது. ஆனால் இந்த 4 காய்கறிகளுக்கு பின்னால் ஒரு புராண கதையும் சொல்லப்படுகிறது. 1008 காய்கறிகளின் ரகசியம். ஒரு நாள் பிரம்ம ரிஷியான வசிஷ்ட முனிவர் அரசராக இருந்து கடும் தவத்தின் மூலம் பிரம்ம ரிஷி பட்டம் பெற்ற விஸ்வாமித்திரரை சந்திக்க சென்றார். விஸ்வாமித்திரர் மிகுந்த ஞானசாலி, ஆனால் அதே சமயம் மிகவும் கோபக்காரரும் ஆவார். வசிஷ்டர் அவரை மரியாதையுடன் வணங்கி, சுவாமி, எங்கள் இல்லத்தில் முன்னோர்களுக்கான சிரார்த்தம் நடைபெற உள்ளது, தாங்கள் வந்து உணவருந்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அழைத்தார். சிரார்த்தம் என்பது முன்னோர்களின் நினைவாக செய்யப்படும் புனித சடங்கு. அதை கேட்ட விஸ்வாமித்திரர் சற்று சிரித்தபடி, நான் வருகிறேன், ஆனால் எனக்காக 1008 காய்கறிகளுடன் சமையல் தயாரிக்க வேண்டும் என்றார். அந்த வார்த்தையை கேட்ட வசிஷ்டர் அதிர்ச்சி அடைந்தார். 1008 காய்கறிகளா? அது எப்படி சாத்தியம் என்று மனதில் கலங்கினார். அவர் வீட்டிற்கு திரும்பி தன் மனைவியான அருந்ததியிடம் நடந்ததை கூறினார். அருந்ததி சாதாரண பெண் அல்ல, கற்பிலும் அறிவிலும் பொறுமையிலும் உலகம் போற்றும் மகா பத்தினி. வசிஷ்டர் கவலையுடன் கூறியதை கேட்டதும் அவள் மெதுவாக சிரித்தாள். அவ்வளவுதான், நான் 1008 காய்கறிகளையும் தயார் செய்கிறேன் என்று அமைதியாக பதிலளித்தாள். சிரார்த்த தினம் வந்தது. விஸ்வாமித்திரர் வசிஷ்டரின் இல்லத்திற்கு வந்தார். அவரை மரியாதையுடன் வரவேற்ற அருந்ததி புனிதமான வாழை இலையை வைத்து உணவு பரிமாறத் தொடங்கினாள். முதலில் 8 வாழைக்காய்களை வைத்தாள். அதன் பின்னர் பலாக்காய், பிரண்டை, பாகற்காய் இவற்றை பரிமாறிவிட்டு, சுவாமி, 1008 காய்கறிகளையும் பரிமாறிவிட்டேன், தயவு செய்து உணவருந்த தொடங்குங்கள் என்றாள். இதை கேட்ட விஸ்வாமித்திரரின் முகம் கோபத்தில் சிவந்தது. இது என்ன விளையாட்டு? 4 காய்கறிகளை வைத்து 1008 காய்கறிகள் என்று சொல்கிறாயா என்று சினந்தார். ஆனால் அருந்ததி சற்றும் பதறவில்லை. மிகுந்த பணிவுடன் கைகளை கூப்பி கூறினாள், சுவாமி, உலகில் அனைத்தையும் அறிந்த தாங்கள் இதையும் அறிந்திருக்க வேண்டுமே. சாஸ்திரங்கள் கூறுவதன்படி பலாக்காய் 600 காய்கறிகளுக்கு சமம், பிரண்டை 300 காய்கறிகளுக்கு சமம், பாகற்காய் 100 காய்கறிகளுக்கு சமம், மேலும் 8 வாழைக்காய்கள் ஆக மொத்தம் 1008 காய்கறிகள் ஆகின்றன.
அவள் சொன்ன வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. விஸ்வாமித்திரரின் கோபம் உடனே தணிந்தது. அவர் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அருந்ததி, உன் அறிவும் சாஸ்திர ஞானமும் பொறுமையும் அபாரமானது என்று பாராட்டினார். பின்னர் மகிழ்ச்சியுடன் உணவருந்தி வசிஷ்டரும் அருந்ததியையும் நீண்ட ஆயுளும் வளமையும் பெற ஆசீர்வதித்தார். அதன் பிறகே அமாவாசை சமையலில் வாழைக்காய், பிரண்டை, பாகற்காய், பலாக்காய் ஆகியவற்றை சேர்ப்பது ஒரு பாரம்பரியமாக உருவானது என்று சாஸ்திரங்கள் கூறப்படுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.